ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். The book of Proverbs chapter 8 verse 20. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். இந்த வாக்குத்தத்தத்துக்காய் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். மெய்ப்பொருளை சுதந்தரிப்பீர்கள், இதுதான் நம்முடைய தியான வசனம். வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, மெய்ப்பொருளை சுதந்தரிப்பீர்கள். இந்த உலகத்தில் மனுஷர்கள் சுதந்திரிக்கும்படியாக விரும்புவதெல்லாம் பொருளை சுதந்திரிக்க வேண்டும், பொருளை சம்பாதிக்க வேண்டும். சம்பாதிக்கிறது என்று ஒன்று இருக்கிறது, சுதந்திரிப்பது என்று ஒன்று இருக்கிறது. இப்போ சம்பாதிப்பது அப்படிங்கிறது நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் என்பது மிக முக்கியமாக நாம் யோசிக்க வேண்டிய காரியம். எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம், எவைகளை நம்ம சம்பாதிக்கணும். இந்த நீதிமொழியின் புஸ்தகத்தில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது நீதிமொழி புஸ்தகத்தையும் முழுமையாக நீங்களும் நானும் படிக்கணும். நீதிமொழியிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அதே போல் கொரிந்தியர் நிருபத்தையும், இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்தான் நான் அதிகமாக பேச விரும்புகிறேன். இந்த வசனத்தை ஆதாரமாய் தியானிக்கும் பொழுது இந்த நீதிமொழியின் புஸ்தகம் குறிப்பாக, அதே போல் கொரிந்தியர் நிருபம், இது ரெண்டும் இருந்து ஆண்டவர் நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஒருவேளை சொல்வதற்கு கர்த்தர் அனுமதிப்பாரா என்று தெரியாது. எனக்கு கற்றுக் கொடுக்கறது என்பது எனக்கு பர்சனலாக கொடுக்கறது. அது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் விரும்பினா தான் கொடுப்பார். எத்தனை பேர் அதை பெறணும்னு விரும்புகிறீங்க? ஆகவே சம்பாதிக்கிறது என்கிறது தான் மனுஷன் என்ன செய்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். என்ன சம்பாதிக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் இன்றைக்கி மனிதன் அவன் தன்னுடைய நாட்களையும் நேரத்தையும் செலவு பண்ணுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். என்ன சம்பாதிக்கணும், என்ன சம்பாதித்தாலும் இந்த உலகத்தில் மனுஷனுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவனுக்கு திருப்தியே கிடையாது. அதனால்தான் சில ஆட்கள், நிறைய சம்பாதித்ததான ஆட்களை சந்தித்து கேட்டு பாருங்கள், கேட்காமலேயே சொல்லப்பட்டதான வார்த்தைகள். பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸுகள் கோடி கோடியாக சம்பாதிச்ச பிறகு, பெரிய பெரிய அதாவது தொழிலதிபர்கள், இவங்க எல்லாத்தையும் கேட்கும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இதெல்லாம் சம்பாதித்தா எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், இந்த திருப்திக்காக தான் திரும்ப திரும்ப இன்னும் சம்பாதிக்க வேண்டும், அதை சம்பாதித்தா நல்ல திருப்தியாக இருக்கலாம் என்று அதை இதை அப்படின்லாம் சம்பாதித்து கடைசியில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஏதோ ஒன்று என்ன செய்கிறது, மிஸ் ஆகிறது, ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது. எல்லாம் இருக்கு, ஆனால் இன்னும் மனசு ஏதோ ஒன்றை தேடுகிறது. மனதுக்கு ஒரு அமைதியோ ஒரு திருப்தியோ இல்லை. இங்கே ஒரு சாதாரண வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிற சமயத்தில், வாடகை குடியிருக்கும் பொழுது அங்கே திருப்தியாக இருக்க முடியாது. அதனால் சொந்த வீட்டுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொந்த வீட்டுக்கு போகிறோம். சொந்த வீட்டை கட்டி முடித்து வீட்டுக்கு போன பிற்பாடு, வாடகை வீட்டில் இருந்த நீங்கள் சொந்த வீட்டுக்கு போன பிற்பாடு எத்தனை பேர் திருப்தியாக இருக்குது, 100% நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், போதும், இனிமேல் எனக்கு ஒன்றும் வேண்டாம், அவ்வளோதான் அப்படிங்கிற அளவில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் இனி வேண்டாம், இவ்வளோ போதும் அப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இந்த வசனத்தின்படி மெய்ப்பொருளை பற்றி சிந்தை இல்லை, அதுலேயே திருப்தி. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் அப்படி திருப்தி, அந்த வீட்டில் இருந்ததுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு இருக்குமே தவிர, இன்னும் இப்போ இன்னொரு வீட்டுக்கு போவீங்க, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவீங்க,
ஒருவேளை உங்களுக்கு லண்டனில் இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு போய் உங்களை வந்து லண்டனில் ஒரு வீட்டை காட்டணுன்னு என்ன செய்வீங்க? இந்தியா வந்த உடனே இந்த வீட்டை பார்த்தோன்னு அடைச்சி இது வீடா என்ன? லண்டனில் போனப்போ அந்த வீடு என்ன பிரமாதமாக இருந்துச்சு. இல்லை அமெரிக்காவுக்கு போகணுன்னு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா போனீங்கன்னா அங்கே போய் ஒரு வீட்டை பார்த்தோன்னு அவ்வளோ தூரம் போக வேண்டிய தேவையில்லை. யூடியூப்பில் போட்டாலே லண்டன் வீடு, யூஎஸ் வீடெல்லாம் வந்து என்ன செய்யும், கண்ணு முன்னால் நிற்குது இல்லையா? அந்த வீட்டை பார்க்குற சமயத்தில் பார்த்துருக்கீங்களா? சில வெளிநாட்டில் உள்ள வீடுகளும் சரி, சில இந்தியாவிலையும் சில வீடுகள் பிரமாதமாக அப்படி இருக்கிறது. அரண்மனை போல இருக்கிற சில வீடுகள். போன டைனிங் ஹால் பார்த்தா அது டைனிங் ஹாலா இது? அது மாதிரி பெட்ரூமை பார்த்தா இது பெட்ரூமா? எவ்வளவு பிரமாதமாக இருக்கும்ல, ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். எத்தனை பேர் யூடியூப்பில் பார்த்துருக்குறீங்க? இப்படிலாம் பார்த்துருக்குறீங்கல்ல? கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்குறீங்க. மீதெல்லாம் யார் இப்படிலாம் பார்க்க மாட்டீங்களோ? சரி, எதுக்கு அப்படி பார்த்து ஆசையை வளர்த்துக்குவானே அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் என்ன செய்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. நீங்கள் சில சொன்னது மாதிரி இருக்கிறதுல மன ரம்யமாக இருக்கிறீங்க. அது ஒரு சந்தோஷம். மன ரம்யமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அவங்க நாங்கள் திருப்தியாக இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் அந்த மெய்ப்பொருள் அந்த வீட்டில் இருக்குது. அந்த மெய்ப்பொருள் அவங்க இருதயத்துக்குள்ளால இருக்கிறதுனால, மெய்யான பொருள் உள்ளத்துக்குள் இருந்தால் இந்த உலகத்தில் வந்து ஒன்றும் இல்லாவிட்டாலும் நீங்கள் திருப்தியாக தான் இருப்பீங்க, சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அந்த மெய்ப்பொருள் வராத வரையிலையும் தேடிக்கொண்டே தான் இருக்கும், உள்ளம் தேடிக்கொண்டே இருக்கும், தேடிக்கொண்டே இருக்கும். அதனால மெய்ப்பொருள் இல்லாத ஆட்கள் அவர்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டை நல்லா கட்டி முடித்தாலும் கொஞ்ச நாள்ல என்னன்னா அந்த வீட்டின் மேலே ஒரு வெறுப்பு வரும். அந்த மாதிரி இல்லை, இதை மாதிரி இல்லை, நான் அப்படி செஞ்சுருக்கணும், இப்படி செஞ்சுருக்கணும், கிச்சன் அப்படின்னு தான் நல்லா இருந்திருக்கும். சிலெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா தெரிகிறது. நான் அப்போவே சொன்னேன் என் வீட்டுக்காரர்கிட்ட, அப்படி செய்யாமல் போயிட்டாரு. என் புருஷனை திட்டுறது, என்ஜினியரை திட்டுவோம், நம்ம நினச்சது மாதிரி ஒன்றுமே அங்கே திருப்தியாக இல்லை. வாஷ் பேஷன் இல்லாமல் போச்சே, வாஷ் பேஷன் வைக்க மறந்துட்டாரு. ஆகவே எதுவும் குறைபட்டு போகும். பாத்ரூம் போனால் அங்கே வந்து நீங்கள் நினச்சது மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்க்குற சமயத்தில் மனதில் திரும்பவும் குறைவோடு மறுபடியும் தேடுறேன், இன்னும் ஒரு இடத்த வாங்கி எப்படியாவது சாகிறதுக்குள்ள பெருசாக ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு கனவு, ஒரு நினைப்பு. அந்த நினைப்புலையே என்ன செய்கிற மிதந்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த கனவு நனவு என்ன செய்யும்னா, அந்த கனவு வந்த உடனே அது அதாவது உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது வரையிலையும் சும்மா இருக்க மாட்டீர்கள், சும்மா இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? திரைக்கடல் ஓடியும் திரவியும் உடனே இங்கே இருந்தாலும் சம்பாதிக்க முடியாது, நமக்கு ஃபாரினுக்கு போனோம் ஒரு ஆசை வந்துடும். எங்கே போகணும்? வெளிநாட்டுக்கு போனால் என்ன செஞ்சிடலாம், சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு. வெளிநாட்டுக்கு போகிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிங்க, வெளிநாட்டில் போகிறவங்க ஏதோ அங்கே அதாவது டாலர் ட்ரீ இல்லைன்னா வேறு ஏதாவது பணத்துக்காக உலுக்குனா விழக்கூடிய ஒரு மரம் இருக்குன்னு நினச்சிக்காதுங்க. நீங்கள் வெள்ளைக்காரனப்பா அப்படியே பார்த்துட்டே நிற்பாங்க. ஏன்னா அவங்க அப்படியே அவங்க உள்ளுக்குள்ள முழுசும் பணமாக இருக்குன்னு நினைப்பாங்க. வெள்ளைக்காரனும் சரி, வெளிநாட்டுக்காரனும் சரி, அமெரிக்காக்காரனும் சரி, லண்டன்காரனும் சரி, எந்த நாட்டில் எந்த ஊரில் நீங்கள் போனாலும் சரி, அங்கே இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிறதான ஆட்களை நீங்கள் பார்த்தாலும் அவர்கள் நம்ம போல தான் இருக்கிறாங்க. வேலை செஞ்சால் சாப்பாடு, சரியாக லீவு கிடைக்காது. எங்கேயாவது பரவாயில்ல, லீவு கூட கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் வெளிநாட்டில் போனால் பெருங்கூட்டம் அடிமைத்தன வாழ்வு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, லீவு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னா அதுவே காத்து கிடக்கணும். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள். வெளிநாடு அப்படிங்கிறதுலையே சில ஆட்கள் என்ன செய்யும்னா, நம்ம இந்த நாட்டில் நமக்கு இருக்கிறதான இந்த வீடு, நமக்கு இருக்கிற சொத்து, நமக்கு இருக்கிற சுகம், நமக்கு இருக்கிற சபையினுடைய காரியங்கள், இதில் வந்து ஒரு சந்தோஷம் திருப்தி இல்லாமல் நினைப்பெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அக்கறைக்கு இக்கரை பச்சை.
இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் பாருங்க, இங்கே இருந்தாச்சுன்னு சொன்னால் அவங்க மனசெல்லாம் அங்கே இருந்ததுன்னா இங்கே அவங்க உருப்படவே மாட்டாங்க. அதாவது ரெண்டு இடத்துல ஆகும். அதாவது இருக்கிறது ஒரு இடம், வாழுகிறது மனசு ஒரு இடத்துல இருக்கிறது, வாழுகிறது இன்னொரு இடம்னு சொன்னால் எப்படி அவங்களால வாழ முடியும்? வாழவே முடியாது. ஆகையினால என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஆண்டவர் அப்படி கொண்டு போனால் கொண்டு போட்டோம். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். அவனுக்கு ஒரு ஃபாரினை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு எங்கேயாவது கொண்டு போன பாலும் தேனும் ஓடுகிற தேச தருவேன்னு சொல்லி கொண்டு போனார் பாருங்க. அது மாதிரி கர்த்தர் உங்களை கொண்டு போனால், அது எங்கே கொண்டு போனாலும் சரி, கர்த்தர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனாலும், கர்த்தர் கொண்டு போனால், கர்த்தர் கூட இருந்தால் அதுதான் உங்களுக்கு சொர்க்கம். ஹல்லேலூயா. இல்லை எந்த நாட்டுக்கு போனாலும் ஆண்டவர் இல்லை என்றால் நமக்கு அது ஆசீர்வாதமே இல்லை. அப்போ இந்த உலகத்தில் உள்ள சொத்தானாலும் சுதந்திரங்களானாலும் இவைகள் அத்தனையுமே என்னவென்று சொன்னால் அது மாயை. அது உண்மையான சந்தோஷத்தை தரக்கூடிய, திருப்தியை தரக்கூடியதான, அதாவது பொருளும் அல்ல. அதற்குரியதான சம்பாத்தியம் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் அது வீடாக இருக்காது. வீடாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு உண்மையாகவே அது ஜீவன் அல்ல. வேதம் அப்படிதான் சொல்லி இயேசு சொன்னார், அது உங்களுக்கு ஜீவன் அல்ல. அப்படி என்றால் மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிறதை குறித்து நம்ம பார்க்குற சமயத்தில் வேதத்தில் நாம் பல விதத்தில் அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியும். நீதிமொழியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறதான சமயத்தில் அங்கே நீங்கள் ஞானம் என்கிற வார்த்தையை பார்க்குறீங்க. ஞானம் இந்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, என்னை சிநேகிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது மெய்ப்பொருளை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்வது ஞானம். ஞானமாகிய மெய்ப்பொருள். நீதிமொழி 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும், புதை பொருட்களாகிய மெய்ப்பொருள், புதை பொருளாயிருக்கிற இல்லாவிட்டால் மறை பொருள், மறைந்து கிடக்கிற மறைந்த பொருட்கள். புதை பொருள்னு சொன்னால் 2 வகையில் புதை பொருள் இருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கிணறு வெட்டுகிற சமயத்தில் உள்ளால புதையல் கிடைத்ததுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு யாருக்கா கிடைச்சதா? கிடைக்கலையா? ஜெபம் பண்ணுவோமா புதையல் கிடைக்கிறதுக்காக? ஜெபம் பண்ண கிடச்சுன்னா கொண்டு வந்து கொடுங்க. கொண்டு வந்துடாதுங்க, என்னையும் பிடிச்சி உள்ளு போட்டுருவோம், உங்களையும் பிடிச்சி உள்ளு போட்டுருவான். இப்போ சட்டம் என்னென்னா, புதை பொருள் கிடைத்தால் என்ன செய்யணும்? அரசாங்கத்துக்கு கொண்டு போய் கொடுத்துடணும். அதை நம்ம வச்சுக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ அப்படி கிடைச்ச என்ன பிரயோஜனம் பாருங்கள். அப்போ நம்ம நிலத்திலேயே நீங்கள் தோண்டும் போது ஒரு புதை பொருள் என்ன தெரியுமா? இந்த காலத்தில் யாரோ என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அது இருந்திருப்பாங்க, குடியிருந்திருப்பாங்க. அந்த இடம் ஒரு அழிந்து போயிருக்கோம். அழிந்து போனதான இடத்துல வயநாட்டில் இருந்த ஆட்கள்லாம் அழிஞ்சு போனாங்க. அவங்களோட சம்பாதிச்சது பொருள் எல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. இனி ஒரு 50 வருஷம் பொறுத்தாங்க குடியிருக்கிற ஒரு ஆள் கிணறு வெட்டுற சமயத்தில், இல்லை ஏதோ வெட்டுற சமயத்தில் அடியில் என்ன கிடைக்கும்? ஆமாம், இல்லை சில சமயத்தில் என்னன்னு சொன்னால் பெரிய ஒரு அண்டா இருக்கும், பொன்னால. அந்த காலத்தில் அப்படிலாம் வச்சுருந்தாங்க இல்லையா? பொன்னால அப்படிப்பட்ட பொன் பாத்திரங்கள், அதுக்கு பேர் தான் புதையல். அந்த மாதிரி அந்த உலக பிரகாரமான சில புதையல்கள் உங்களுக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? புதையல், அப்படி புதையல் கிடைச்சா எல்லாரும் அவர்கள் அதில் சந்தோஷமாக இருக்கிறாங்களா, திருப்தியாக இருப்பாங்களா? கிடைச்சாதானே தெரியும். கிடைக்காம நீங்கள் கேட்டால் என்ன சொல்கிறதுக்கு? அது வந்த பிற்பாடு என்ன செய்வதுன்னு தெரியாது. அந்த புதையலை எவன் திருடிட்டு போகிறானோ தெரியாது, எவன் கொள்ளையடிச்சிட்டு போவானோ தெரியாது. பொருள் பெருகினால் தின்கிறவர்களும் என்ன செய்வார்கள்? பெருகுவார்கள். உங்கள் கையில் பணம் இல்லாத வரையிலையும் ஒருத்தனும் வரமாட்டான். நிம்மதியாக தூங்கலாம். உங்கள் வீட்டில் பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, டெய்லி ஒரு விருந்துக்காரன் குடும்பமாக வந்து தங்க வருவான். அது வரலையும் ஒருத்தர் வரமாட்டேங்கிறானே வீட்டுக்குன்னு கவலைப்பட்டிருந்த உங்களுக்கு இப்போ கை நிறைய பணம், நல்ல ஒரு வீடு கட்டிட்டீங்க,
இப்போ காரு பங்களாலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கி லோன் கட்டிகிட்டு இருப்பீங்க. காருக்கு லோனு, வீட்டுக்கு லோனு, அது அவனுக்கு எவனுக்குமே தெரியாது. வர்றவன் என்ன செய்வான், 4 நாள் தங்கிட்டேன், 1 வாரம் தங்கிட்டு அதுக்கு பிறகு கேட்பான், எனக்கு 1 லட்சம் வேணும்ப்பா கொடுன்னு கேட்பான். கொடுத்தா தான் அவன் போவான். அவன் கொடுக்கறது அங்கே உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ண மாதிரி உட்கார்ந்துருப்பான். நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிம்மதியே கிடையாது. உலகத்தில் நம்ம பொருள் பெருகினால் தின்கிறவளை என்ன செய்வார்கள், பெருகுவார்கள். விடுதுக்காரன் நிறைய வருவான், கடன் கேட்க வருவான். அதே போல் என்னென்னா, அதுக்கு முன்னால் நீங்கள் மொய் வைக்கும்போது 50 ரூபா வச்சுருப்பீங்க. இப்போ 50 ரூபா வச்சுட்டு வர முடியுமா? சட்டையை பிடிச்சிக்குவான். சட்டையை பிடிக்க மாட்டான், காரி துப்புவான். என்ன மனுஷன் ஐயா, நீ காரில் 50 ரூபா மொய் வச்சுட்டு போறியே, 5000 ரூபா கொடுக்க வேண்டாமா? நீ ஒரு மாமனா, நீ ஒரு சித்தப்பாவா? குறைஞ்சது ஒரு 5 லட்சம் கொடுக்க வேண்டாமா என் மகள் கல்யாணத்துக்கு? கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா? இந்த மானத்தை மரியாதையை காப்பாற்றுறதுக்கு வேண்டி இங்கே ஒன்றும் இருக்காது. 5 லட்சம் கடன் வாங்கி கொண்டு போய் கொடுப்பீங்க. இல்லைன்னா சொந்த பந்தமெல்லாம் போயிடுமே அப்படின்னு சொல்லி. அதனால் வசதி வர வர, வீடு பெருசாக கட்ட கட்ட, நல்ல காரில் வர வர தொல்லை நிறைய வரும். எல்லை பெருகினால் தொல்லை நிறைய வரும். அதனால உலக பிரகாரமான புதையல்ல அவ்வளோ சிக்கல் இருக்கு, அவ்வளோ பிரச்சனை இருக்கிறது. அதனால் அந்த புதையல்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை என்ன செய்யாது, தரவே தராது, திருப்தியை தரவே தராது. அதுக்காக நம்ம ஆசைப்பட்டு புதையல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி ஜெபம் பண்ண வேண்டாம். நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? அந்த மெய்ப்பொருளை சுதந்திரிப்பதற்காக கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் புதையல் அல்ல, புதையல் கப்பாலை கர்த்தர் கொடுப்பார். மொத்தமாக புதையல் தந்தாச்சுன்னா அது தரமாட்டாருங்க. மொத்தமாக அவன் கையில் புதையல் ஒவ்வொருத்தர் கொடுத்துட்டு அத்தனை பேருக்கு தந்தால் அடுத்த வாரம் ஒரு நபர் இங்கே வரமாட்டீங்க, ஒரு ஆளுங்க வரமாட்டீங்க. அப்புறம் உபவாசம் நோ, ஜெபம் நோ. எதுக்கு உபவாசிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும், எதுக்கு சர்ச்சுக்கு போனோம்? ஒரு ஆள் வரமாட்டீங்க. கேரளாவில் அந்த காலத்தில் பெந்தேகோஸ்து சபைக்கு மற்ற சபைகள்னால் பாரம்பரிய சபைகளில் இருந்து இங்கே வந்தவர்களெல்லாம் அவங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி அந்த மாதிரி அது சாப்பிட்டு 3 வேளை அது சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆட்களாக தான் அப்போ இருந்தாங்களாம். அந்த தான் வறுமைன்னு அர்த்தம். வறுமையின் கோட்டுக்குள் இருந்தவர்கள். அங்கே இருக்கும்போது வசதி இல்லாமல் ஆன பிற்பாடு தான் பெந்தேகோஸ்து சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. பெந்தேகோஸ்து சபைக்கு எந்த பெந்தேகோஸ்து சபையிலையும் பாருங்கள், வரும்போது பெரிய கார் பங்களாவோட இவனு வரவே மாட்டான். எளியவர்கள் தான் வருவார்கள். ஏன்னா அவனுக்கு தான் அங்கே என்னோட தேவை. நாங்கள் போனால் நமக்கு ஜெபம் பண்ணுவாங்க, வியாதி தீரும், நமக்கு இருக்கிற பணப்பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வருவாங்கன்னு நான் அப்படி தான் வந்தேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அப்படி தான் வந்தோம். எல்லாம் போன பிற்பாடு இனி மனுஷர்கள் நமக்கு இல்லை. சொந்த பந்தமெல்லாம் இப்போ நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. கல்யாண வீட்டில் போனாலும் கடைசியாக சாப்பிடுன்றுவாங்க. நீ முதல்ல அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் செகண்ட் பிளேஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது பெந்தேகோஸ்து சபைக்கு நீங்கள் எப்படி வந்தாலும் சரி, வரும்போது வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அங்கே ஒரு பாஸ்டர் இருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு இந்த மெய்ப்பொருள் மேலே அவங்களுக்கு ஆசை. என்ன மெய்ப்பொருள்? அவங்களுக்கு உங்கள் பணத்தின் மேல் அல்ல, உங்கள் ஆத்துமா மேல் அவங்களுக்கு ஆசை. ஹல்லேலூயா. அது ஆத்துமா தான் மெய்ப்பொருள். உங்கள் ஆத்துமா தான் மெய்ப்பொருள். உங்கள் உடம்பு, உங்கள் உடலை நீங்கள் எவ்வளோ அலங்கரித்தாலும், எவ்வளோ அழகுபடுத்தினாலும் ஒரு நாளில் அது மண்ணுக்கு தான் போகிறது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்துமா இருக்கு பாருங்க, அதுதான் மெய்ப்பொருளாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த மெய்ப்பொருளை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும், ஆத்துமாவை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் என்ன? உங்கள் ஆத்துமாவின் ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும். உங்கள் ஆத்துமாவின் ரட்சிப்பை நீங்கள் எத்தனை பேர் சுதந்திரித்திருக்கிறீங்க? இன்றைக்கு மரித்தாலும் உங்கள் ஆத்மா நரகத்து போகுமா, பரலோகத்து போகுமா?
பரலோகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி சும்மா கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதுங்க. உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். வேத வசனத்தின்படியாக நீங்களும் நானும் வாழ்ந்தால்தான் பரலோகத்துக்கு செல்வமே தவிர நம்ம சும்மா எல்லாம் நினைக்கிறாங்க பாருங்க. உலகத்தில் யாராவது கேட்டு பாருங்க, நீ மோட்சத்துக்கு போவியா? ஆமாம், கட்டாயம் போவேன். ஒரு ஆள் கூட நரகத்துக்கு போவேன்னு சொல்லவே மாட்டான். அவன் நரகத்தை விரும்பவில்லையே தவிர மோட்சம் அவ்வளோ சீப்பஸ்டான பிளேஸ் கிடையாது, எளிதாய் கிடைக்கக்கூடிய காரியம் அல்ல. உன் ஆத்மா உனக்குள்ள இருக்கிற மெய்ப்பொருள். உன் உடம்பு, கண்ணு, மூக்கு, வாய், செவி, மெய் எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? அழிஞ்சு போகும். அழியாதது, மெய்யானது, நிலையானது ஆத்மா ஒன்றுதான். அல்லேலூயா. இதெல்லாம் பொய். இது மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்கிறாங்க. மெய்ன்னு எனக்கு பேர், இந்த உடம்புக்கு பேர் மெய். ஆனால் நான் சொல்கிறேன் பொய். வாய், கண், மூக்கு, செவி, கொஞ்சம் பெயரை மாற்றி விடுவோம். இது மெய்யா? இது மெய்யா பொய்யா? இப்போ இருக்கு, கொஞ்சம் பொறுத்து இருக்காம போயிடுங்க. அதுக்கு ஒரு அம்மா, அவங்க 69 வயசு, இறந்து போயிட்டாங்க. அவங்க இறப்பாங்கன்னு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு அன்னைக்கு அவங்க நினச்சி கூட பார்க்கல. பேர பிள்ளைகளாம் நின்று அழுறாங்க. 69 வயசு. ஆகவே எப்போ எந்த நேரத்தில் இது போகும்னு தெரியவே தெரியாது. எந்த நேரத்தில் லங்ஸ் ஃபெயிலியர் ஆகும்னு தெரியாது. எந்த நிமிஷத்தில் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும்னு தெரியாது. எப்போ கிட்னி அவுட் ஆகும்னு தெரியாது. என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போ இதுக்கு பேர் மெய்யா? இது பொய். இதுவும் பொய். கண்ணு எல்லாமே பொய் தாங்க. ஒன்றுமே உண்மை கிடையவே கிடையாது. வாய், ஒரு மனுஷனுடைய வாய்க்கு பேர் போடலாம். அது வாயின்னு சொல்லவா, பேயின்னு சொல்லவா? மெய்ங்கிறது பொய், இதுக்கு பேர் பேய். மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்கிறதெல்லாம் என்னன்னா, அது உண்மையில் சொல்லப்போனால் அந்த வாயை திறந்தாலே, மனுஷன் வாயை திறந்தாலே அவன் பேசுறது பொய்யா மெய்யா? நீங்கள் எத்தனை பேர் இந்த வாரத்தில் எத்தனை பொய் பேசியிருப்பீங்க, எத்தனை மெய் பேசியிருப்பீங்க? கணக்கு போட்டு பார்த்தீங்களா? ஒருத்தன் கணக்கு போட்டு பார்க்கல. இனி உட்காந்து கணக்கு போட்டு பாருங்கள். காலிலேருந்து சாயங்காலம் வரையிலையும் பேசுனதை கொஞ்சம் ரிவைன் பண்ணணும். ரிவைன் பண்ணி சாயங்காலத்தில் உட்காந்துட்டு என்ன செய்யணும்னா யோசிக்கணும். இன்றைக்கி இப்போ இல்லை நான் போய் பேசினேன் யோசிங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். எத்தனையோ போய் பேசியிருப்போம். வாயை திறந்தால் போய் தான் பேசணும். இந்த வாய் மெய்யை பேச வேண்டும். இந்த வாயில் நம்ம பேசுகிறதெல்லாம் போய் தான். நம்ம வாயில் பேசுகிறது எல்லாமே என்னன்னு சொன்னால் அது நிஜமானதல்ல. நம்ம வாயில் பேசுறதெல்லாம் இந்த உலகத்தில் மெய் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் நிலையான ஆசீர்வாதத்தை தரக்கூடியது. கரங்களை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வாய் நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் நிலையான ஆசீர்வாதத்தை தருவது அல்லவே அல்ல. ஆனால் அந்த வாயில் தேவனுடைய வசனத்தை பேசுகிறோம் பாருங்க, அதுதான் மெய். ஹல்லேலூயா. இந்த வாயில் தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை பேசுகிறோம் பாருங்க, அதுதான் மெய். இந்த வாய் எதை பேசணும்? மெய்ய பேசணும். பொய்ய இல்லை, மெய்ய பேசணும். நம்முடைய கண்ணினால பார்க்கறதெல்லாம் போய், காணாததோ நித்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியரில் நினைக்கிறேன், அதான் 2 கொரிந்தியரில். காண்கிறது எல்லாம் அநித்தியம், காணாததோ நித்தியமானது. வசனத்தை இப்போ வாசிக்க வேண்டாம். காணாதது எல்லாம், இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே போய், காணாதது இருக்கு அதுதான், அதாவது பரலோகம், அதுதான் மெய்யானது. ஹல்லேலூயா. இந்த உடல் போய், உடலுக்குள்ள வாழுகிறது ஆத்துமா, அது மெய். அதே போல நம்ம பார்க்கறதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே அழிந்து போகும், அது நிலையானதல்ல. ஆனால் பரலோகம் இருக்கிறதே, அதுதான் மெய்யானதாக இருக்கிறது. எத்தனை பேர் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆத்மாவை நான் நஷ்டப்படுத்திடக்கூடாது. இந்த பொய்யான இந்த உடம்புக்காக, இந்த பொய்யான உடம்புல 3 விஷயம் இருக்கு. என்னன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ம் சேர்த்து
இந்த ஆத்மா மெய்யாக இருக்கிற அந்த ஆத்மாவை அது என்ன செய்கிறது? நஷ்டப்பட்டு போக செய்கிறது. நஷ்டமடைந்த நித்தியமான நரகத்துக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் அப்படினால இந்த சரீரத்தின் இச்சைகள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, நான் அப்படிங்கிறது அந்த அகம்பாவம், மேட்டிமைகள், நான் பெரியவனாகணும், நான் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறது அந்த எண்ணங்கள் எல்லாம் பதவிக்காக சண்டை போட்டு, பதவி ஆசை, பொருள் ஆசை, இந்த ஆசைகள் எல்லாத்தையும் நாம் விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவை நாம் என்ன செய்ய முடியும்? காப்பாற்றிக் கொள்ள முடியும். கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாலோ, ஆண்டவரே இந்த ஆத்மாவை நான் நஷ்டப்படுத்தி விட. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தலாம், ஆனாலும் அவன் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு இல்லை என்றால், அவன் மனம் திரும்பவில்லை, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெறவில்லை என்றால், அவன் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அவர் உடன்படிக்கை பண்ணவில்லை என்று சொன்னால் அவன் ஆக்கினை தீர்ப்படைவான். இன்னும் நீ மரிக்கும் தால் எங்கே போவாய்? ஒரு எல்லாம் சம்பாதிச்சான், எல்லாம் சம்பாதிச்சுட்டு அவன் சொன்னான், என் ஆத்மாவை நீ புசித்து குடித்து அநேக நாட்கள் நீ சந்தோஷமாயிருன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், மதிகட்டவனே, இன்று ராத்திரியிலே உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சம்பாதித்தவைகளெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? நீ சம்பாதிச்சு வைக்கிறது அடுத்த தலைமுறையில் அவன் பாதுகாக்க தெரியாதவன் வருவான், அவன் ஒரே வருஷத்துல அழித்து போடுவான். ஆகவே 4 தலைமுறைக்காக சம்பாதித்து வைத்திருக்கின்ற சம்பாத்தியத்துக்காக ஓடி 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 உழைக்கிறவர்கள் காலையில் 5 மணிக்கே எழும்பி கடையை திறக்கிறவன் இருக்கிறான், காலை 5 மணிக்கே எழும்பி போய் ஓவர் டைம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமலே வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, மதிகட்டவனே, இன்று ராத்திரியில் உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சம்பாதிக்கிறது அதனால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். நீ அதை அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அப்படினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மெய்ப்பொருளை சுதந்திரித்துக் கொள்வதற்காக பிரயாசப்பட வேண்டும். உன் ஆத்மா ரட்சிப்படையவில்லை என்றால் அந்த மெய்ப்பொருளை என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. பரலோகத்தை என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த மெய்ப்பொருளை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், பரலோகத்தில் இருக்கிறதான ஐஸ்வர்யங்கள், பொக்கிஷங்கள், இவைகளெல்லாம் மெய்யானவைகள், அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே நீதிமொழியின் புஸ்தகத்தில் சாலமோன் எழுதுகிற சமயத்தில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 1வது வசனத்தில் படிக்கிற சமயத்தில், தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவை சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பதை பற்றிய உபதேசத்தை அடையலாம். அதாவது ஞானம், அதாவது உலகத்தில் உள்ளதான பொருட்கள் எல்லாம் சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு தேவை என்னன்னா இந்த உலக ஞானம், லௌகிக ஞானம். இந்த லௌகிக ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது மூலமாக இந்த உலகத்தில் நீங்கள் சிலதை சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த மெய்யான அந்த பொருளை சுதந்திரிக்கணும்னா, மெய்யான அந்த பரலோகத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை மெய்ஞானம் தேவை, மெய்ஞானமாகிய மெய்ப்பொருள் தேவை, தேவ ஞானமாகிய மெய்ப்பொருள் தேவை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டு கேளுங்க, எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் நான் எவ்வளவு ஞானம், கல்வி, அறிவெல்லாம் எனக்கு இருந்தாலும் அதெல்லாம் குப்பை. யார்? பவுல் சொல்கிறார், நான் அற்பம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆகவே அந்த ஞானத்தை, என்ன ஞானம்? இயேசுவாகிய ஞானத்தை. இயேசுவாகிய ஞானம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 1 கடைசியில் சொல்லப்பட்ட அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். இயேசுதான் நமக்கு ஞானம், அவர் அதான் தேவ ஞானம், அவதான் ஞானம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? நீதிமொழியில் 1 7 கர்த்தருக்கு பயப்படுதலே எந்த ஞானத்தின் ஆரம்பம்? பரலோகத்துக்கு போறதுக்கான ஞானத்தின் ஆரம்பம், சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஞானத்தின் ஆரம்பம். ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ படிக்க வைக்கிறது படிக்க வைங்க, ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னால் அவங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? தேவ ஞானம் தேவை. அவளுக்கெல்லாம் இயேசுவாகிய ஞானம் தேவை. இயேசுவாகிய ஞானம் இல்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் போட்டிருக்கிறதான பிஏ, அப்புறம் எம்ஏ, அப்புறம் எம்ஃபில், அப்புறம் டிடி, எதுவாக இருந்தாலும் எல்லாமே பொய். அதெல்லாம் மெய்யாக வேண்டும் என்றால், அதெல்லாமே மெய்ப்பொருளாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு முன்னால் இயேசு என்கிற ஞானம் வரணும். இயேசு என்கிற ஞானம் இல்லாமல் எத்தனை டிகிரி இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ படிச்சிருந்தாலும், படித்த முட்டாள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படித்தான். இயேசு இல்லைன்னு அவங்க எல்லாம் படித்த முட்டாள்கள். இயேசு இருக்கிறவன் அவன்தான் மெய், அவன்தான் ஞானி. எத்தனை பேருக்குள்ள இயேசு இருக்கிறார்? ஒருவேளை உங்களுக்கு ஒரு டிகிரியும் கூட இல்லாமல் இருக்கலாம். எனக்கெல்லாம் பெரிய டிகிரி ஒன்றும் கிடையாதுங்க. டிகிரி இல்லாமல் இருக்கலாம், ஒரு டிகிரி கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்குள்ள வந்தால் நீங்கள் தான் ஞானியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஊருக்கே உங்கள் ஞானம் விளங்கும், குடும்பத்துக்கு உங்கள் ஞானம் விளங்கும். ஞானமாக குடும்பத்தை நடத்துவீங்க, ஞானமாக சபையை நடத்த முடியும், ஞானமாக என்ன வேணால் செய்யலாம். கரங்களை கர்த்தர் மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. யோசேப்பு அவன் பாபத்துக்கு தப்பி கொண்டதுக்கு ஞானம். அந்த விதத்தில் நம்ம ஞானம் உள்ளவர்களாக நம்ம விளங்கணும்னா கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதான் ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் நமக்கு முதல்ல இருக்கணும். அந்த ஞானத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு பயப்படுதல் சொன்னால் என்ன? தீமை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழியின் புஸ்தகத்தில் நம்ம படிக்க முடியும். நீதிமொழியின் புஸ்தகத்தை நீங்கள் இந்த மாதம் முழுசும் படியுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். தீமை வெறுப்பது தான். யோசேப்பு பாருங்க, தீமையை விட்டு ஓடினான், தீமை வெறுத்தான். அதுதான் தீமை வெறுப்பது. பாவத்தை வெறுப்பது, சிகரெட்டை வெறுப்பது, சினிமாவை வெறுப்பது, உலக சிற்றின்பங்களை வெறுப்பது, உலகத்தின் மாம்சத்துக்குரிய காரியங்களை வெறுப்பது. தீமையான காரியங்கள் என்ன தீமை? உடலுக்கும் தீமை, பல காரியங்கள் உடலுக்கு தீமை. அதே போல இதெல்லாம் நமக்கு மெய் ஞானத்தை அடைவதற்கு, பரலோகத்தை போவதற்கு தடையான காரியங்கள், தீமையான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். தீமை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. அதே போல பாருங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், தன்னுடைய மகனையே ஒப்பு கொடுத்தான். அந்த விதத்தில் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும்? கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. சீக்கிரமாக நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், அது கீழ்ப்படிதலுக்கு அடையாளம். தசமபாகம் ஏன் கொடுக்கணும்? கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. தசமபாகம் என்பது கீழ்ப்படிதலுக்கு அடையாளம். ஏன் ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணாட்டா என்ன? ஜெபம் பண்ணாவிட்டால் என்ன? அவன் எல்லாம் பணக்காரனாக இல்லையா ஆயிருக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்து போக முடியாத ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. அப்படினால கீழ்ப்படிதல், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயம், அதுதான் ஞானத்துக்கு ஆரம்பமாக இருக்கிறது. அருமையார்களே, இயேசு கிறிஸ்துவை ஞானம் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:21 அது சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் தேவன் ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க. இன்னொரு ஞானத்தை பற்றி சொல்லி இருக்கிறது என்னவென்றால் சுய ஞானம். இயேசுவாகிய ஞானம். அந்த இயேசுவாகிய ஞானத்தை பெற முடியாதபடி தடை செய்வது என்னவென்று சொன்னால் சுய ஞானம். ரொம்ப படித்த ஆட்கள் பாருங்க, அவன் ரொம்ப என்ன செய்வான்? யோசிப்பான். கடவுளா, அது எப்படி இருப்பார், எங்கே இருப்பார், என்ன இருப்பார்? ஆனால் கடலை தூக்கி போடும்போது இயேசுவே இல்லைன்னா கடவுளேன்னு கூப்பிடுவான். ஆபத்து வரும்போது தான் அவனுக்கு இந்த சுய ஞானம் என்ன செய்யாது? வேலை செய்யாது. அப்போது கடவுளையே காப்பாற்றணும் செய்வான், கூப்பிடுவான். அது வரலும் பாருங்க,
உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் எல்லாமே என்னென்ன பைபிள் படிக்கிற சமயத்தில் அது எப்படி, அது இப்படி நிறைய கேள்வி வரும், நிறைய கேள்வி வரும். ஆனால் பைபிளை தெரியாத ஆட்கள் பாருங்கள், ஈஸியாக பரலோகத்துக்கு போயிடுவான். வாசிக்க தெரியாது, பைபிள் தெரியாதுன்னு இல்லை, எழுத படிக்க தெரியாத ஆட்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு ஈஸியாக போயிடுவான். அவன் ஒன்றை பற்றியும் கேள்வி கேட்க மாட்டான். அவன் என்ன செய்யணும், விசுவாசிப்பான். அப்படி விசுவாசித்து அவன் போய் சேர்ந்துருவான். ஆனால் கொஞ்சம் நிறைய பைபிளை படிச்சுட்டான் வச்சுங்க, சில ஆட்கள்லாம் பைபிள் காலேஜுக்கு போயிட்டான்னா நரகத்துக்கு போயிடுவான். ஏன் தெரியுமா, அங்கே போனோன்னு எல்லாத்தையும் உட்கார்ந்து என்ன செய்யும், ஒரு குடுவையில் போட்டு அவன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். எப்படி கடவுளை நீ ஒரு குடுவையில் போட்டு சோதனை கூடத்தில் வச்சு நீ டெஸ்ட் பண்ணனா கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. உன் புத்தி உன் சுய ஞானத்தினாலே தேவனை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. தேவனை நான் அறிந்து கொள்ளணும், அவர் எவ்வளவு எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார் அப்படின்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நல்லா தெரிஞ்ச பிற்பாடு நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி முட்டாளாக மாறிவிடுவாய் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. மதிகடன், தேவன் இல்லை என்று மதிகட்டவன் என்ன செய்கிறான் சொல்லுகிறான். அப்படினால நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசம், விசுவாசம். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேர்வுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே 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 நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நம்ம பரலோகத்துக்கே போக முடியாது. நம்ம ஞானம், சுய ஞானம், ஆண்டவரை பற்றி நிறைய கேள்வி கேட்கும். உலகத்தில் உள்ள ஆட்கள் சுய ஞானத்தினாலே என்ன செய்கிறார்கள், வசனத்தை பார்க்குற சமயத்தில் நிறைய அதில் தவறு கண்டுபிடிப்பாங்க, நிறைய தவறு கண்டுபிடிப்பாங்க. இந்த வசனத்தில் நீங்கள் தேட தேட தவறு நிறைய வர்றதுக்கான சுயஞானம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பைபிளை வாசித்து பாருங்க, அதுதான் உங்களுக்கு தேவ ஞானம். பரிசுத்தான் அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள இருப்பது தெய்வீக ஞானம். அபிஷேகம் பெறாமல் ஒருவர் ரட்சிப்பு பெற்றிருந்தாலும் கூட அபிஷேகம் பெறாமல் வேதத்தை வாசிக்கிற சமயத்தில் உங்கள் சுயஞானத்தினாலே நீங்கள் தேவனை பற்றி அறிவின் மேன்மை அடையவே முடியாது. தேவனை பற்றி அறிவின் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. யாரெல்லாம் அபிஷேகம் பெறவில்லையோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பைபிள் எனக்கு புரியல, உண்மை நான் அறிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு அந்த தேவ ஞானம் வேணும், அந்த மெய்யான ஞானம் வேணும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் யார் யாருக்கு வந்ததோ, பழைய ஏற்பாட்டில் ராத்திரி பெசலேல் அப்படிங்கிறவனுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான விசேஷ ஞானத்தை கொடுத்தார், விசேஷ ஞானத்தை கொடுத்தார். ஆகவே விசேஷமான ஒரு மனைவியாக கர்த்தர் மாற்றுவார், விசேஷமான ஒரு கணவனாக கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஒரு விசேஷமான நபராய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஞானத்தை தர வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான யோசேப்பு அவன் ஞானம் உள்ளவனாய் விளங்கினான். அவனை போல ஞானம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று பார்வோன் சொன்னான். ஒரு ஞானம் உள்ளவனை தேடி கண்டுபிடித்து நீ வைக்க வேண்டும். பஞ்சம் தீரணும்னா, இந்த நாடு காப்பாற்றப்படணும், ஒரு ஞானம் உள்ளவனை தேடி கண்டுபிடித்து வையும் என்று யோசேப்பு சொல்லுகிறான். பார்வோன் சொல்லுகிறான், உன்னை தவிர உன்னை போல ஞானம் உள்ளவன் வேறு யாருமே இல்லப்பா. என்ன விசேஷம் அவனுக்குள்ள, யோசேப்புக்குள்ளே வேறு ஆவி இருந்தது. சத்தமாண்டவர் மையப்படுத்துவா. அவனுக்குள்ளே இந்த வேறு ஆவி என்ன, பரிசுத்த ஆவியானவர். தானியேல் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான். அவனுக்குள்ள இருந்த ஆவி என்ன, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தார். வேறு ஆவி அவனுக்குள்ள இருந்தது. உலகத்தின் ஆவி அல்ல, உல்லாசத்தின் ஆவி அல்ல, இச்சையின் ஆவி அல்ல, பொறாமையின் ஆவி அல்ல, எரிச்சலின் ஆவி அல்ல, கோபத்தின் ஆவி அல்ல. அவனுக்குள்ளாலே வேறு ஆவி, இது பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்கள் அவனுக்குள்ள இருந்தது. சத்தமாண்டவர் மையப்படுத்துங்க. கரங்களா சேர்த்து கர்த்தரை மையப்படுதாலோயா. எத்தனை பேர் அபிஷேகம் வேணும்? அபிஷேகம் பெறாதாக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. போய் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தருவார். சுவாசிக்கிறீங்களா? அதுதாங்க மெய்யானது. ஆமென், அல்லேலூயா. நீங்க சுதந்திரிக்க வேண்டியதான காரியங்கள், அந்த ஞானத்தை நீங்க சுதந்திரிக்கணும்.
சுய ஞானத்தினாலே அறியாமல் இருக்கையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம், உலக தத்துவங்கள் இருக்கு பாருங்க, இந்த தத்துவங்கள் இவைகள்லாம் லௌகிக ஞானம். இந்த லௌகிக ஞானம் உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொண்டு வரவே முடியாது. லௌகிக ஞானம் இல்லை, நமக்கு தேவையானது தெய்வீக ஞானம். நமக்கு தேவை. ஆண்டவர் நம்முடைய தெய்வீக ஞானத்தை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். 1 கொரிந்தியர் 1:18-24 வரை வாசிக்கும் பொழுது அங்கே சாதுரிய ஞானம் என்று ஒரு ஞானத்தை சொல்லி இருக்கிறது. இப்போ சாதுரியமாக பேசுறதான ஒரு ஞானம், அந்த சாதுரிய ஞானம் என்பது அது இஸ் மெட்டீரியலிசம். இந்த உலக பிரகாரமான பொருள் சம்பாதிப்பதுக்கு என்ன வேணும்னு ஒரு சாதுரிய ஞானம் வேணும். ஒரு பொருளை விற்கிறது வரையிலையும் ரொம்ப சூப்பராக நய வசனிப்பாக பேசுவாங்க, சாதுரியமாக பேசுவாங்க, சிரித்த முகத்தோடு பேசுவாங்க. 2 தினத்தில் ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஒரு சமயத்தில் ஒரு அம்மா அங்கே இருந்தாங்க, என்ன சிரித்த முகத்தோடு பேசுகிறாங்க. இப்போ திரும்பவும் அங்கே போனோம் அப்படின்னா அப்படி பேசினாதான். அதான் சாதுரியமான ஞானம். உலகத்தில் உள்ள மக்கள் அப்படி சாதுரிய ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது மெட்டீரியலிஸ்ட், உலக பிரகாரமான ஞானம். இன்னும் நீங்கள் 1 கொரிந்தியர் 17-21 வரை வாசிக்கிற சமயத்தில் அது நித்தியத்திற்குரியதல்ல, அது உலக வாழ்வுக்குரியது. அது உலக வாழ்வுக்குரியது. அது மட்டும் நல்ல 2 கொரிந்தியர் 2:1-5 வரை உள்ள வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நல்ல மொழி, வார்த்தை, வசனிப்போடு பேசுகிற சொற்பொழிவு இருக்கு பாருங்க, அதெல்லாம் உலக ஞானம். அதெல்லாம் உலக ஞானம். இந்த உலக ஞானத்தில் பேசுகிற சமயத்தில் இவ்வளவு நல்லா இருக்குது. பட்டிமன்றத்தில் பேசுறது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா தானே இருக்குது. அந்த ஞானம் ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியாது, மெய்ப்பொருளை சுதந்திரிப்பதற்கு உதவி செய்யாது. பட்டிமன்றத்தில் நல்ல பேச்சாளர்களாக இருக்கிறாங்க இல்லையா? சாலமன் பாப்பையா எத்தனை பேருக்கு தெரியும்? சாலமன் பாப்பையா மேலே ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? சாலமன் பாப்பாய் மாதிரி எனக்கு பேச தெரியாது, ஆனால் அதே வேளை என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். நீங்கள்லாம் சில என்ன மாதிரி கூட பேச தெரியாத இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் மூலமாக தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை பைத்தியமானவைகளை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். சாதுரிய ஞானத்தினால் அல்ல, ஆண்டவருடையது. தெய்வீக ஞானம் என்பது பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, இந்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஞானம் இருக்கு பாருங்க, அந்த ஞானம் ஜனங்களை ரட்சிக்கிறது. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுக்கு சாதுரிய ஞானம் இல்லை. என்ன ஞானம் தேவை? தெய்வீக ஞானம் தேவை. தெய்வீக ஞானம் தேவை. 1 கொரிந்தியர் 2:7 வாசித்து பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். மறைக்கப்பட்ட ஞானம். அந்த ஞானம் என்ன தெரியுமா? இயேசுவாகிய ஞானம். அந்த மறைக்கப்பட்ட ஞானம் என்ன தெரியுமா? தேவனுடைய மீட்பின் திட்டம். ஹல்லேலூயா. உலகத்தின் ஜனங்கள் அவர்களால் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று கிறிஸ்துவுக்குள் தேவன் கொண்டிருந்த அந்த அந்த தீர்மானம், அந்த யோசனை, அந்த திட்டம் இருக்கிறதே, அதுதான் என்னன்னா அந்த மறைக்கப்பட்ட ஞானமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த மறைக்கப்பட்ட ஞானத்தை நாம் என்ன செய்யணும்? அடைந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தான் சொன்னேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவர்கள் அவர்கள் தேவனுடைய வசனத்தில் இருக்கிறதான புதை பொருட்களை, மறை பொருட்களை என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ளவே முடியாது. வேதத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே மறைவான அந்த இயேசுங்கிற ஞானத்தை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு தான் அங்கே எல்லா இடத்துலையும் மறைந்து அவர் மறைக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு அவர்கள் மறைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருங்க கண்களை திறக்கணும். ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவரே என் கண்களை திறக்கணும் அப்பா, என் கண்களை திறக்கணும். வேத புத்தகத்தை வாசிக்கிற சமயத்தில் அதனுடைய புதை பொருட்களை காணத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு புதையல் கிடைச்சது அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு ஒரு புதையல் கிடைச்சதுன்னு என்ன செய்யணும்? நீங்கள் சொல்ல வேண்டும்.
அப்படி கிடைக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற சமயத்தில் தள்ளாதே, அசட்டை பண்ணாதே, நீ என்ன செய், கேள் என்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். எந்த ஒரு மனுஷன் நல்லா லிசன் பண்ணுகிறானோ, கேட்கிறானோ, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறானோ, அவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் மறைபொருட்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். மறைபொருட்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும்னா தேவனுடைய வசனத்தை நல்லா கேட்கணும். சிலருக்கு கேட்க முடியாதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கம். வசனத்தை சொன்ன உடனே ஆரம்பித்த உடனே என்ன வரும்? தூக்கம் வரும். நீங்கள்லாம் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, இந்த தூக்காவி விரட்டலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்னன்னா நீங்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கவே முடியாது. இந்த மெய்ப்பொருளை சுதந்திரிக்க முடியாதபடி சாத்தான் உங்களை என்ன செய்யணும்? ஆத்துமாவை அவன் கெடுத்து வைத்திருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான். வேதத்தை கேட்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியவில்லை. வேதத்தை வாசித்த உடனே என்ன வருது? தூக்கம் வருது. என்ன செய்யணும்? ஒரு 3 நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபிங்க. முதல்ல ஒரே அடியை 3 நாள் உபவாசம் பண்ண முடியலையா? ஒரு நேரமாவது 40 நாளில் ஒரு நேரமாவது உபவாசம் பண்ணி ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை கட்டுகளை அவிழ்த்து உங்களை விடுதலை ஆக்குவார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தினாலும் ஆகினால் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம தேட வேண்டும், ஆராய்ச்சி செய்யணும். வேத புத்தகத்தை உட்கார்ந்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்காம இந்த புதை பொருட்களை இங்கே எடுக்கவே முடியாது. எவ்வளோ புதை பொருட்கள் புதைந்து கிடக்கிறது. மேலேயே தேடிட்டு போயிடுறோம், மேலேயே அப்படி வாசித்துட்டு போயிடுறோம், மேலான காரியங்களையே கேட்டுட்டு போயிடுறோம், மேலான காரியங்களையே நாங்களும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறோம். என்னைக்கு புதையல் கிடைக்கிறது? பரலோகத்தின் புதையல் வேணும். ஹல்லேலூயா. நம்ம ஐஸ்வர்யவனாக்குவது எது தெரியுமா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை ஐஸ்வர்யவனாக்குவது என்னவென்றால் வேதத்தின் ரகசியங்கள், அதாவது மறைபொருட்கள், த ரெவலேஷன் வேணும். கைகளை வைத்து கேளுங்க, ஆண்டவரே பைபிளை வாசிக்கணும், நான் கேட்கணும், நல்லா கேட்கணும், வாசித்து கேட்டனுடைய மறைபொருட்களை அறிந்து கொள்ளும்படியா எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி கேளுங்க. மறைபொருட்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லி கேளுங்க. அது உங்களை ஐஸ்வர்யவனாக்கும், அது உங்களை பெரியவனாக்கும். மெய்ப்பொருளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், மெய்ப்பொருளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. மெய்ப்பொருளை சுதந்திரிக்கணும்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 6ஆம் வசனத்தை சீக்கிரம் நான் முடிக்கணும், நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 2:6 வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 2:6 தேர்ந்தவர்களுக்குள்ளே நான் என்ன பேசுகிறேன்? ஞானத்தை பேசுகிறேன் சொல்றாரு. வாசிங்க. அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், ஞானத்தை பேசுகிறோம். அதாவது இந்த மறைபொருட்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுவது. இப்போ சபையில் நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க, நான் ரொம்ப புதைப்பொருள்லாம் கொண்டு வந்திருப்பேன். இங்கே கொண்டு வந்தால் ஒன்றும் என்ன செய்யாது, உங்களுக்கு தர்றதுக்கு அவர் அலோவ் பண்ண மாட்டேங்கிறார். இப்போ ஆரம்பத்தில் இவ்வளோ நேரம் பேசுனா புதைப்பொருள் ஒன்றும் கிடையாது, எல்லாம் புல்லு தான் கொடுத்துட்டு இருந்தேன். மறைபொருள், அந்த மறைபொருட்களை கொடுக்கணும்னு சொன்னால் தேறினவர்களாக இருக்க வேண்டும். தேர்ச்சி இல்லைன்னா அந்த பொக்கிஷம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. வேதத்தின் பொக்கிஷம் உங்களுக்கு வேணுமா? வேதத்தின் ரகசியம் உங்களுக்கு வேணுமா? ஆத்துமாவில் ஐஸ்வர்யவான்களாக மாறணுமா? நீங்கள் பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? என்ன செய்யணும்னு சொன்னால் தேர்ந்தவர்களுக்குள்ளே ரகசியத்தை பேசுகிறேன். நீங்கள் தேரத்தான் இங்கிருந்து பிரசங்கம் என்ன செய்யும்? மறைபொருட்கள் வரும். ஆண்டவர் நல்ல என்ன செய்யும்? ஆழங்கள் எடுத்து உங்களுக்கு பேச முடியும். சும்மா அப்படியே நுனிப்போல் மேய்கிற ஆட்களாக பைபிளை நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா நாங்கள் எப்படி இங்கே பேசுகிறப்ப ஆவியானவர் எதையாவது கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டார். ஆனால் அப்படின்னால நல்ல நீ வேத புத்தகத்தை நன்றாக ஆராய்கிறவர்களாக படிக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரமே உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியான இந்த மேடையிலிருந்து மறைபொருட்களை வெளிப்படுத்தி தருவார். எங்கள் மூலமாக அது வெளிப்படுத்தப்படும். எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து தேர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கணும். வேதத்தில் தேர்ந்தவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தில் சொல்லி இருக்கிறது, நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவர்கள். நீதியின் வசனத்தில் என்ன செய்யணும்? ஆதியாகமம் எங்க இருக்கு தெரியாது, தானியேல் எங்க இருக்கு தெரியாது. வசனத்தை சொன்னால் பட்டுன்னு எடுக்கிறது அப்படின்னா நீதியின் வசனத்தில் பழக்கம் இருக்கிறது. பைபிள் நல்ல பழக்கம் இருக்கணும். உங்கள் பைபிளை பார்த்தா அது என்ன செய்யணும்? பழசாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒரு பேப்பர் இன்னொரு பேப்பரும் ஒட்டி இருந்துன்னு அர்த்தம் என்னது? திறக்கும் போது படாத பாடுபடுவாங்க. ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நீதியின் வசனத்து என்ன இல்லை, பழக்கம் இல்லை. பிறகு எங்கே பொக்கிஷம் கிடைக்குமா? கிடைக்காது. அதே போல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 10 வசனம், திறமையாக பேசி செயல்படுவதில் நம்ம ஞானம் உள்ளவர்களாக மாற முடியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. தேவ ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரும்போது, ஞானமாகிய அந்த பொக்கிஷம் மெய் ஞானம், அந்த மெய் பொருளாகிய தேவ ஞானம் நமக்குள்ளே வரும்போது செயல்படுவதிலே நாம் எப்படி மாறுகிறோம்? ஞானமாக செயல்படுவோம். எப்படி திறமையாக பேசுவோம், திறமையாக செயல்படுவோம். அதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1, அதே போல் 2ஆம் அதிகாரம் 13 ஆகிய வசனங்களை நாங்கள் படிக்கிற சமயத்தில் ஜென்ம சுபாவத்தோடு எப்படி பேசணும், ஆவிக்குரியவங்களோடு எப்படி பேசணும், மாம்சத்துக்குரியவங்களோடு எப்படி பேசணும், ஆட்களுக்கு ஏற்றவாறு பேசணும். சுவிசேஷம் சொல்வது அப்படித்தான். ஆகவே ஆட்களுக்கு ஏற்றவாறு எப்படி பேசுவது, நடந்து கொள்ளும் திறமையை கற்று தருவார். சத்தமாண்டவர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறதான சமயத்தில் நாம் திறமையாய் செயல்படணும். முதல்ல திறமை என்ன செய்யணும்? செயல்படணும். நம்ம சும்மா இருக்கக்கூடாது, செயல்பட வேண்டும். செயல்பட தான் அந்த ஞானம் விளங்கும். அநேகர் நம்ம என்னென்னா, ஞானம் ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், நான் ரூமுக்குள்ளே சும்மா உட்காந்து தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன்னா ஒன்றும் இல்லை. வெளியில் போய் பிரசங்கம் பண்ணுங்க, வெளியில் போய் ஊழியம் செய்யுங்க, ஒரு செயலை நீங்கள் ஜெபம் பண்ணி போய் செய்யுங்க, விசுவாசத்தோடு செயல்படுங்கள், கர்த்தர் ஞானத்தை வெளிப்படுத்துவார். அது மட்டும் நல்ல இருமாப்பான எண்ணம் கூடாது. என்ன செய்யக்கூடாது? இருமாப்பான எண்ணம் இருக்கவே கூடாது. இருமாப்பான எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஞானம் உங்களுக்குள்ளே வேலை செய்யாது. உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்குள்ளே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இருமாப்பு இருக்கக்கூடாது. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த 1 கொரிந்தியர் 3, 18, 19, பிலிப்பியர் 3, 12, 13, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் இதெல்லாம் படிக்கிற சமயத்தில் எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும்னு சொல்கிறவன் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் ஒன்று என்ன செய்யவில்லை? தெரிந்து கொள்ளவில்லை. யார் சொன்னாலும் கேட்கணும். எல்லா விதத்திலையும் நம்ம கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ளலாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் உள்ளால் இருக்கிறதான அந்த ஞானம் உங்களுக்குள்ள என்ன செய்யும் என்றால் அது மெய்ப்பொருளை சுதந்திரிப்பதற்கு உதவி செய்யும். கரங்களாசியத்துக்கு கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. 1 4ஆம் அதிகாரம் 17 21 வாசிக்கிற சமயத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதிலே ஞானம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதிலே ஞானம். பாவ சூழ்நிலைகள், மனிதனுடைய கெட்ட மனிதனுடைய சகவாசங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு விலகி ஓட வேண்டும். பாவம் செய்யாதிருக்கும் சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் அதாவது 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 9 20 வரை, 1 கொரிந்தியர் 7, 8 இந்த அதிகாரங்களில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் அதுதான். இது எல்லாத்தையும் ஹெட்லைனை மட்டும் நான் இன்றைக்கி சொல்லிட்டு போயிருக்கிறேன். மேபி வேறு நாட்களில் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் டீப்பாக அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7 மற்றும் 6, 4 வசனங்களில் சகிக்கிறவளாக இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது விசுவாசிகள். அப்படி இருந்தால் மாத்திரமே பரிசுத்தம் ஜீவிப்பதில் உள்ள ஞானத்தை கர்த்தர் ஆண்டவர் விளங்க அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி கொஞ்சம் எழுப்பி நிற்போமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஓ ஹல்லேலூயா. ஞானம் என்கிறதான அந்த ஆண்டவரே மெய் பொருளை நான் சுதந்திரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கரங்களை வைத்து எல்லாரும் கேளுங்க. மெய் பொருளை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, இந்த மெய் பொருளை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணி கேட்போம். ஆண்டவரே இந்த மெய் பொருளை நான் சுதந்திரித்து கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணி கேளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நான் பரலோகத்துக்கு செல்வதற்கு ஆண்டவரே ஞானமாகிய நீர் எனக்கு தேவை. இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் வேணும் கை வைத்துக்கள். ஆண்டவரே நீர் எனக்குள்ள வாங்கப்பா, நீர் எனக்குள்ள வாங்கப்பா, நீர் எனக்குள்ள வாங்க. ஞானமாகிய மெய்ப்பொருளே எனக்குள்ள வருவீராக. இயேசுவாகிய ஞானத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வோம்.
இயேசுவாகிய ஞானத்தை எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேதத்தை நீங்கள் படித்த வேதத்தின் புதை பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் மெய்ப்பொருளாக இருக்கிறது. உலகத்தில் எந்த புதையல்களும் அது மெய்ப்பொருள் அல்ல. வேதத்தின் புதையல்கள் தான் மெய்ப்பொருளாக இருக்கிறது. ஓ, வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள். வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற சமயத்தில் வேதத்தின் மறைபொருட்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். அது உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். அது உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவகிரியை மேற்கொள்ள முடியாது. துணிகர பாவகிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதா வாழ்வின் பரிசுத்தமா. வசனம் தியானிப்பதா வாழ்வின் பரிசுத்தமா. இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். காலையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். காலையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதா. இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதா. கண்கள் விழுகின்றது வார்த்தையின் வெளிச்சத்தினால். கண்கள் விழுகின்றது வார்த்தையின் வெளிச்சத்தினால். இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன். தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன்.
இரத்தத்தால் கழுவினீரே ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும், என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவகிரியை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவகிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதா வாழ்வின் பரிசுத்தமா, வசனம் தியானிப்பதா வாழ்வின் பரிசுத்தமா. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும், என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். நின்ற வண்ணமாக தேவை உள்ள ஆட்களுக்காய் கரத்தை வைத்து ஜெபம் பண்ணுவோம். யார் யார் தேவையோடு வந்திருக்கிறீங்க, பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, பாரத்தோடு வந்திருக்கிறீங்க, கவலையோடு வந்திருக்கிறீங்க, பாவ கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன், சாப கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன், வியாதி ரோகங்கள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன், சரீரத்தில் சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன், தரித்திரங்கள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன், வறுமை நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன், விடுதலை கொடுத்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகள் சமாதானமாய் சென்று இந்த வாரம் முழுதும் பாதுகாப்போடு கூட அவங்களுடைய பிரயாணங்கள் இருக்கணும். எல்லாரும் காத்துக்கொள்ளுங்க, பாவங்கள் விழுந்து போகக்கூடாது. வருகை இருக்கும் என்றால் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை நிறைவேற உங்கள் மேய்ப்புள்ள சுதந்திரிக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்துடைய கத்த நன்மைகளை, ஆண்டவரை பரலோகத்து நன்மைகளையும் பூலோகத்து நன்மைகளையும் நீ கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அதுக்கத்த நீதியின் வழியிலையும் நியாய பாதைகளையும் கத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.